மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்ட முதல்கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் தேர்தல் பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ரமேஷ்குமார் மற்றும் ராஜா. அசாம் மாநிலம் நல்பாரியில் இன்று நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி பேசினார். அப்போது பேசிய அவர், பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் அடுத்த 5 ஆண்டுகள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி செய்யாததை நாங்கள் 10 ஆண்டுகளில் செய்துள்ளோம். அடுத்த 5 ஆண்டுகளில் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். திகார் சிறையில் இருந்தபடி ஆட்சி செய்ய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுமதி அளிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஊழல்களின் சாம்பியன் பிரதமர் மோடி என விமர்சித்தார். இந்தியா கட்பந்தன் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறது. வெளிப்படையாக நிதி பெற்றிருந்தால் ஏன் பல்வேறு தகவல்கள் மறைக்கப்பட வேண்டும்? இந்த தேர்தலில் 150 இடங்கள் தான் பாஜகவிற்கு கிடைக்கும். ராமராஜ்யம் என்ற பெயரில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரத்யேக இணையதளத்தை ஆம் ஆத்மி கட்சி அறிமுகம் செய்துள்ளது. அனைவருக்காகவும் பணியாற்றுவதே தங்களின் சித்தாந்தம் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. ராமநவமியான இன்று அயோத்தி ராமர் கோயிலின் கருவறையில் உள்ள ராமர் சிலையின் நெற்றியில் திலகம் வைத்தது போல் சூரிய ஒளி 6 நிமிடங்கள் தோன்றியது. இதனை பிரதமர் மோடி கணினி மூலம் கண்டுகளித்தார். மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்ட முதல்கட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் தேர்தல் பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். 102 மக்களவை தொகுதிகளில் மொத்தம் 1625 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 8 மத்திய அமைச்சர்கள், 2 முன்னாள் முதல்வர்கள், ஒரு முன்னாள் ஆளுநர் உட்பட பலரும் களத்தில் உள்ளனர். தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரிபுரா, மணிப்பூர் போன்ற எல்லைப்புற மற்றும் பதற்றமான மாநிலங்களில் மாநில எல்லைகள் சீல் வைக்கப்பட்டு அங்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ரஞ்சித், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.